ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு அவர் சேனல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இபே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னு சொல்லும். இந்த இபே பார்த்தீங்கன்னா இப்போ 2 மெத்தடில் வந்து எங்களுக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வழியை காட்டி தந்திக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 வழி என்னென்னா, ஒன்று டிரெக்ட் ஷிப்பிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிரெக்ட் ஷிப்பிங். இந்த டிரெக்ட் ஷிப்பிங்னா என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்றிக்குது, ஓன் ப்ராடக்ட் உண்டு, நீங்கள் உற்பத்தி செய்த ஒரு ப்ராடக்ட் ஒன்றிக்குது. அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இபேயில் செல் பண்ணுவீங்க. அந்த செல் பண்ண ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஒருத்தர் வந்து அதை வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறாரு. அதை நீங்கள் வந்து அவருக்கு அதை அனுப்பி வைக்கிறது தான் இது வந்து டிரெக்ட் ஷிப்பின்னு சொல்கிறது. ட்ராப் ஷிப்பின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, எங்களோட ஓன் ப்ராடக்டை செல் பண்ணாமல் இன்னொரு வெப்சைட்டில் இருந்து ஒரு ப்ராடக்டை ஃபோட்டோஸை எடுத்து அந்த இபேயில் பார்த்தீங்கன்னா செல் பண்ண வைக்கிறது. செல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அதை ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் பண்ண அட்ரஸுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னொரு வெப்சைட்டில் இருந்து அதே அட்ரஸுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ப்ராடக்டை சென்ட் பண்ணுறது. சென்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இபேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று விழும், அந்த ப்ராடக்ட் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை வந்து இபேக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து இன்னொரு கமிஷன் உண்டு நாங்கள் எடுக்கிறது தான் இந்த ட்ராப் ஷிப்பின்னு சொல்கிறது. இந்த 2 மெத்தட்லேயும் நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் தான் இப்போ இபேயில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது எப்படி நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட் ஒன்றை நாங்கள் வந்து செல் பண்ணுறது, எப்படி நாங்கள் வந்து டிரெக்ட் ஷிப்பிங் பண்ணுறது, எப்படி ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதை பற்றி நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து அந்த இபே அக்கௌண்ட் அது ரெண்டுக்கும் சரி வர மாதிரி ஒரு இபே அக்கௌண்ட் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் இந்த இபே சீரிஸ் வந்து என் யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சீரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, அதில் வர மணி எப்படி நாங்கள் வித்ட்ரால் பண்ணுறது பற்றி ஃபுல்லாக அந்த சீரீஸில் நான் போடுவேன். ஓகே, நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கு வீடியோவில் இந்த இபே அக்கௌண்ட்டை எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா தான் உங்களுக்கு இந்த நான் போட்ட வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபையாக வந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கை மறக்காமல் போடுங்க. அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து என் சேனலை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி காட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இபேயோட வெப்சைட்டில் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து www.ebay.com சர்ச் பண்ணினா ஒரு வெப்சைட் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இபே வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் செய்யுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இபேயோட வெப்சைட்டில் இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான மெத்தடில் இந்த இது இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணவும் மேலும் இதில் வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணவும் மேலும். இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறது, அதுக்கான அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி தான் நான் இதில் சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த செய்கிறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று தேவை தானே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா மேலுக்கு இபேன்ற ஒரு இது ஒன்று லோகோ ஒன்று போட்டிக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ரெஜிஸ்டர்ன்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, சீரிஸ் ஆகிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஓகே, அதுக்கு மேலே ஒரு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று வந்துக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல்ன்ற ஒரு இது ஒன்று இருக்குது அண்ட் பிஸ்னஸ்ன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்சனலில் வச்சுக்கோங்க. ஓகே, பர்சனலில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம்டு கீழே கேட்டிக்குது. அதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமையும் கொடுத்துட்டு உங்களோட ஒர்க் ஆகிற இமெயில் அட்ரஸ் ஒன்றை போட்டு அண்ட் பாஸ்வேர்டையும் போட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அடித்து வச்சுக்கோங்க. இது வந்து முன்னுக்கு தேவைப்படும். அதெல்லாம் செஞ்சுட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்து அப்படின்னா இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேப்சா ஒன்று டிக் போடுறதுக்கு வந்துக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் வந்து ஹியூமன்றதுக்கு டிக்கை போட்டுட்டு கேப்சா ஒன்று வரும், அதை வந்து நாங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா டிக்கை போடுவோம். ஓகே, இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா ஒன்று வந்துக்கும். கேப்சா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்துக்கிற கேப்சா செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன்.
ஓகே, செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு ஒரு பட்டன் ஒட்டிக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உடனே இன்னொரு கேப்சா ஒன்று வந்துக்குது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அதுவும் வெரிஃபை ஆகியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ தான் இப்படி தான் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி உங்களோட கண்ட்ரியை கொடுங்க. கண்ட்ரியை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டோவாகவே உங்களுக்கு வந்து கண்ட்ரியோட நம்பர் வந்திக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு +94ன்னு வருது. ஓகே, அதையும் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணின உடனே உங்களோட நீங்கள் கொடுத்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து இபேயால் அனுப்புவாங்க. அதை அனுப்பினாடிக்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்டர் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்துட்டுது எனக்கு. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு அனுப்பின ஓடிபியை வந்து இன்டர் ஃபில் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இவையோட இன்டர்ஃபேஸ் வந்துக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வேலை முடிஞ்சான்னு கேட்டால் இன்னும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சியாச்சு. அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகியாச்சு. இன்னும் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலுகிற ஹாய் என்று உங்களோட பேர் வந்திக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு வந்திக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரி இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்ரீலங்காண்டு அதில் ஈக்குது. அண்ட் உங்களோட அட்ரஸை கொடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடிஷனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொவின்ஸ் போஸ்டல் கோடையும் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா லோட் ஆகின பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உங்களுக்கு இன்டர்ஃபேஷன் வந்திக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு இது ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, பர்சனல் இன்ஃபோ கீழே இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுக்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று வந்திக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்த பாஸ்வேர்டை கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பேஜ் ஒன்று வந்திக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் வந்து இன்னும் வெரிஃபை ஆகலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் நாட் வெரிஃபைடுன்னு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட் வேலை என்னென்னா இதை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடுன்னு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டால் காட்டிக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெரிஃபைன்னு ஒரு பட்டன் ஒட்டிக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி கோடு ஒன்று வந்து உங்களுக்கு பேத்திக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி கோடு வந்து இப்போ உங்களோட இமெயிலுக்கு பேத்திக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்குது, இதுதான் ஓடிபி கோட். இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இபேயோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு ஒரு பட்டன் ஒட்டிக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு பட்டன் ஒன்று வந்திக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணின உடனே இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகியாச்சு. உங்களோட இபே ட்ராப் ஷிப்பிங் அண்ட் டிரெக்ட் ஷிப்பிங் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 2 வீக்ஸுக்கு பிறகு தான் உங்களுக்கு இதில் வந்து சேல் பண்ணிடலாம் ப்ராடக்ட்ஸ். ஏன்னாண்டா இது வந்து கொஞ்சம் பழசுபடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு லொக் அவுட் ஆகுங்க. அப்போ தான் இந்த அக்கௌண்ட் வந்து நல்லா 2 வீக்ஸில் பழசுபட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் எப்படியெல்லாம் சாமான் விற்க போட்டிக்கிறாங்கன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோகோனட்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கோகோனட்னு சர்ச் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து லிஸ்ட் ஒன்று வந்துக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிரட்டைக்கு பார்த்தீங்கன்னா $5 எங்கள் விற்க போட்டிக்கிறாங்க. இந்த $5 பார்த்தீங்கன்னா எல்கேஆருக்கு கன்வெர்ட் பண்ணினா கிட்டத்தட்ட 1500 கிட்ட வருது. ஓகே, உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் பண்ணுறேன் கோஹோமாட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துக்குது. இது என்னென்னா வேப்பிலை. இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எவ்வளோ விற்க போட்டிக்கிறாங்க நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா $17, $14 இப்படி பார்த்தீங்கன்னா விற்க போட்டிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் ஈக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ரேட்டுக்கு இந்த வேப்பிலையை பார்த்தீங்கன்னா
இப்போ விற்க போட்டிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கும் உங்களோட வீட்டில் இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து செல் பண்ணதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீரீஸோட தொடர்ந்து வாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி செல் பண்ணுறது, எப்படி வித்ட்ரோல் பண்ணுறது வரதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக விளங்கியிருக்கும் இதில் எப்படி ட்ராப் ஷிப்பிங் அண்ட் டிரெக்ட் ஷிப்பிங்கு சரியான மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரியான முறையில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ட்டு ஃபுல்லாக சீரீஸ் வந்து என்னோடய சேனலில் வரும். ஓகே, அதே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதோ கருத்து மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஓன் ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபையாக வந்து நிற்கும். ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நாள் வீடியோ சந்திப்போம். பாய்.